நேயர்கள் அனைவருக்கும் கல்வடங்கம் டாக்டர் சத்யநாராயண சர்மாவின் இனிய வணக்கங்கள். இன்றைக்கி நம்ம தமிழ் புத்தாண்டு பற்றி பார்க்க போகிறோம். சித்திரை மாதம் 1ஆம் தேதி 14/4/2026 அன்று பிறக்கப் போகிற புது வருஷத்தோட பேர் பராபவ வருஷம். அன்றைய தினம் செவ்வாய்க்கிழமை சதயன் நட்சத்திரத்தில், அதாவது ராகு நட்சத்திரத்தில் இந்த வருடம் பராபவ வருடம் பிறக்கின்றது. நம்ம இந்தியாவோட லக்னம் அப்படின்னு பார்த்தா ரிஷப லக்னம், ராசி அப்படின்னு பார்த்திங்கன்னா மகர ராசி. இது நம்ம ஜோதிடத்தில் சொல்லப்பட்டிருக்கிற ஒரு விஷயம். ஆனால் அதே நேரத்தில் நம்ம சுதந்திரம் வாங்கிய ஆகஸ்ட் 15, 1947 இந்தியாவின் பிறந்த தினமாக வைத்து கணித்தால் நமக்கு ரிஷப ராசியும் கடக லக்னமும் வரும். உலக அளவில் இந்தியா மிகப்பெரிய வல்லரசு நாடாக முயற்சிகளை எடுத்து முன்னேறி வரும். முதல் 6 மாதங்கள் பொருளாதாரம் மந்த நிலையில் இருந்து பின்னர் படிப்படியாக முன்னேற்றம் இருக்கும். மகர ராசிக்கு 2வது வீட்டில் ராகு, 3இல் சனி, 6இல் குரு, 8இல் கேது ஆகிய கோச்சார அமைப்புகள் மிக முக்கியமான பங்கு வகிக்கும். இந்தியாவோட அணு ஆயுத வளர்ச்சி பெரிய நாடுகளை ஆச்சரியப்பட வைக்கும். வேலையில்லா திண்டாட்டம் பெருமளவில் அதிகரிக்கும். படிப்பின் மீது மக்களுக்கு ஆர்வம் குறையக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. மக்கள் பொதுவாக சொந்த தொழில்களில் ஆர்வம் காட்டத் தொடங்குவார்கள். உற்பத்தி பெருகும். இந்தியா ஒரு புதிய கண்டுபிடிப்பை உலகுக்கு அறிமுகம் செய்கின்ற வருடமாக இந்த பராபவ வருடம் இருக்கும். சூரிய ஒளியோட பாதிப்பு அதிகமாக இருக்கின்ற காரணத்தினால் நோய் தொற்று அதிகரிக்கக்கூடிய காலமாக அக்டோபர் முதல் பிப்ரவரி வரை மிகவும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய காலமாக அமையும். இந்த வருடம் அந்த வெயிலோட தாக்கம் ரொம்ப அதிகமாக இருக்கும். சூரியனோட உஷ்ணம், சூரியனோட அந்த ரேடியேஷன், அதில் சில பாதிப்புகள் நிறைய பேருக்கு ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. கொஞ்சம் கவனமாக இருக்கணும். எரிவாயு உற்பத்தியில் சிறப்பான முன்னேற்றம் இந்தியாவில் ஏற்படும். இந்தியாவின் நட்பு நாடுகளாக சீனா, ஜப்பான், ரஷ்யா, ஜெர்மனி போன்ற நாடுகள் முன்னணியில் இருக்கும். அமெரிக்கா இந்த ஆண்டு மிகப்பெரிய பொருளாதார சரிவை சந்திக்கும். சுயசார்பு பற்றி அமெரிக்கா முக்கிய முடிவுகளை எடுக்கும். பல இந்தியர்கள் அமெரிக்காவை விட்டு வேறு இடங்களுக்கு அல்லது வேறு நாடுகளுக்கு மாறி செல்வார்கள். இந்த பராபவ ஆண்டில் மழை பிற்பகுதியில் ரொம்ப சிறப்பாக இருக்கும். சில வட மாநிலங்களில் வெள்ளம், புயல் போன்ற தாக்குதல்களால் பாதிப்புகள் அதிகமாக இருக்கும். இந்த வருடம் ஆன்மீக நாட்டம் எல்லோருக்கும் அதிகமாக இருக்கும். ஆன்லைன் மற்றும் பண மோசடிகள் அதிகரிக்கும். தமிழ்நாடு வட இந்தியர்கள் சரணாலயமாக மாறும். தமிழ்நாட்டின் அவசியம் இந்திய அளவில் முக்கியத்துவம் பெறும். இந்திய அரசியலில் டிசம்பர் மாதம் மிகப்பெரிய குழப்ப நிலை ஏற்படும். சித்த ஆயுர்வேத மருத்துவம் பற்றிய மக்களின் புரிதல் அதிகமாகும், தேடுதலும் அதிகமாகும். பொதுவாக இந்த பலன்கள் இந்தியாவுக்கான பலன்களாக இருந்தாலும் 12 ராசிக்குமான தனித்தனியான பலன்களையும் பார்க்கலாம். வாங்க. அன்பிற்கினிய மேஷ ராசி அன்பர்களே, இந்த புத்தாண்டு பிறக்கின்ற அந்த நேரத்தில் மேஷராசிக்கு 3வது வீட்டில் குரு பகவான் சஞ்சாரம் செய்து கொண்டிருக்கிறார். இது ரொம்ப சூப்பரான பலனை தரும் அப்படின்னு சொல்ல முடியாது. அதே நேரத்தில் சனி பகவான் 12வது இடத்துல விரயஸ்தானத்தில் சஞ்சாரம் செய்வதும் ஒரு வகையில் பாதிப்பை தான் தரும். நல்ல வேளை ராகு பகவான் 11வது இடத்திலும் 5வது இடத்துல கேது பகவானும் ஓரளவுக்கு உங்களுக்கு நன்மைகளை தரலாம் அப்படின்னு தீர்மானிச்சிருக்காங்க. ஆனால் பொதுவாக இந்த வருஷம்லாம் ரொம்ப கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா குரு பகவான் இந்த வருஷம் உங்கள் ராசிக்கு 3 இடத்துல சஞ்சாரம் செய்ய போகிறார். 3, 4, 5. முதல்ல 3வது இடத்துல சஞ்சாரம் செய்வார். மே மாதத்திற்கு பிறகு கடகராசிக்கு உச்சமாக சென்று சஞ்சாரம் செய்கின்ற ஒரு 5 மாதம் உங்களுக்கு நல்லாயிருக்கும்.
அதுக்கப்புறம் 5வது வீட்டுக்கு குரு பகவான் சஞ்சாரம் செய்வார் சிம்ம ராசியில் அதிசாரமாக. அதுக்கப்புறம் வக்கர நதியில் திரும்ப வருது. இப்படி குரு பகவான் இந்த வருஷம் முழுவதுமாக 3 நிலைகளில் உங்களுக்கு பலனை தர இருக்கின்றார். உங்களுக்கு மாத்திரம் இல்லை, எல்லா ராசிக்குமே அப்படி தான். அதனால் பெரிய கஷ்டங்கள்லாம் இந்த வருஷம் இருக்க வாய்ப்பில்லை. ஆனால் பணத்து சம்மந்தப்பட்ட விஷயங்களில் கொஞ்சம் நீங்கள் கவனமாக இருக்கணும். ராகு பகவான் உங்கள் வருமானத்தை பார்த்துட்டாலும் அந்த குருவோட சஞ்சாரம் அப்படிங்கிறது கொஞ்சம் அதிகப்படியாக உங்களுக்கு செலவுகளை வைக்கக்கூடியவராக இருப்பார். செலவுகள் ரொம்ப அதிகரிக்கும். கூடவே லாபஸ்தானத்தில் இருக்கிற ராகு பகவான் எதிர்பாராத வகையிலெல்லாம் உங்களுக்கு பணத்தை தருவார். கணவன் மனைவிக்குள்ள சின்ன சின்ன சலசலப்புகள் ஏற்படும், மனக்கசப்புகள் ஏற்படும். வீடு வண்டி போன்றவைகளுக்காக வாங்கிய கடன் இஎம்ஐ உங்களை கொஞ்சம் பயமுறுத்துகிற சூழ்நிலை தான் இருக்கும். அகலக்கால் வைத்து கடன் வாங்கிய வேண்டிய ஒரு கட்டாயம் ஏற்படும். நீங்கள் செலவுகளை குறைக்கணும் அப்படின்னு மனசார வைராக்கியமாக இருந்தாலும் குடும்பம் மூலமாக உங்களுக்கு செலவுகளும் ஆடம்பர செலவுகளும் கடனும் அட்டைப்பூச்சி மாதிரி உங்களை பிடிச்சு கொண்டு உறிஞ்சி எடுத்துரும். இந்த நேரத்தில் நமக்கு நிரந்தர வருமானம் வேலை பார்க்குறீங்கன்னா அதில் ஏதோ ஒரு சின்ன குறைபாடு அல்லது குறைவு இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. பொதுவாக இந்த வருஷம் ஃபுல்லாகவே நீங்கள் பணத்துரத்தலில் தான் இருப்பீங்க. அதுவும் குறிப்பாக அந்த 3வது வீட்டில் குரு சஞ்சாரம் செய்கின்ற அந்த காலம் எல்லாமே கொஞ்சம் கவனமாக இருக்கணும். 4க்கு வரும்போது சுமாராக இருக்கும். அதே 5 வரும்போது கடைசி, அதாவது அக்டோபர் மாதத்திலிருந்து பிப்ரவரி மாதம் வரைக்கும் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் உங்களுக்கு. நீங்கள் விட்டதை பிடிச்ச மாதிரி உங்களுக்கு தேவையான பணம் செலவழிப்பதற்கு கொண்டே இருக்கும். பெருசாக பண கஷ்டம்லாம் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஏன்னா உங்கள் கையில் எப்போவுமே பணம் புரளுகின்ற அற்புதமான ராசி. ஆனால் என்னென்னா நிறைய பணம் செலவாகுது அப்படிங்கிற மாதிரி ஒரு மன அழுத்தம் இருக்கும் பாருங்கள். அது எல்லாருக்கிட்டையும் போய் சண்டை போட வைக்கும். ஒன்றுக்கு ஒன்று இன்டர்லிங்க் மாதிரி நீங்கள் பணத்தை துரத்துவீங்க. அந்த பணம் துரத்தும் போது பின்னாடி யாராவது பேசினா அவங்க மேலே எரிச்சல் படுற மாதிரி உறவினர்கள், குடும்பத்தில் நண்பர்கள் எல்லாருக்கிட்டேயும் ஏதோ ஒரு விதத்தில் சண்டை போடுற மாதிரி அல்லது உங்களுடைய கருத்து அவங்களுக்கு ஏற்புடையதாக இல்லாத ஒரு சூழ்நிலை தான் இருக்கும். அதனால் சண்டை சச்சரவுகள் அதிகரிக்கக்கூடும். கொஞ்சம் நீங்கள் தேவையில்லாத விஷயங்களில் விதண்டாவாதம் செய்ய வேண்டாம். ஏன்னா அந்த மனசுங்கிறது பாருங்கள், பண கஷ்டம் மன கஷ்டமாக மாறி உங்களோட சகிப்புத்தன்மையை குறைக்கும். பொதுவாக இந்த மாதிரி டயத்தில் கொடுக்கல் வாங்கல் தொழில் செய்கிறவங்க கவனமாக இருக்கணும். உங்களுக்கு வரவேண்டிய பணம் தாமதமாக வருதுன்னு கவலைப்படக்கூடாது. இந்த நேரத்தில் மேஷ ராசிக்கு 7 சனி வேறு, 12 சனி. பணக்கஷ்டம் மனக்கஷ்டமாக மாறி உடல் சோர்வை தரும். நரம்பு பிரச்சனை அடிக்கடி வாட்டி வதைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. சில பேர் தங்கள் சொத்துக்களை குழந்தைகள் பேரில் எழுதி வைக்கிற, உயில் எழுதி வைக்கிற ஒரு சம்பவம் நடக்கும். ராகு நவம்பர் மாதம் 10ஆம் வீட்டிற்கு வருவது கூட சிறப்பான பலனை, உங்களுடைய வருவாயை அதிகரிக்கின்ற ஒரு சூழ்நிலை தான் இருக்கும். சில பேருக்கு குடும்பத்தை விட்டு வேலை வாய்ப்புக்காக வெளியூர் சென்றோ வெளிநாடு சென்றோ வர வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்கும். குறிப்பாக இந்த காலகட்டத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுடைய பண விஷயத்தில் நண்பர்களையோ உறவினர்களையோ இல்லை குடும்பத்தில் யாரோ அல்லது சொந்தக்காரங்களையோ நம்ப வேண்டாம். ஏன்னா உங்கள் ஜாதகப்படி பணம் விரயமானன்னு இருக்குது. 12 சனி உட்கார்ந்துருக்கார். நீங்கள் சிக்கனமாக இருப்பீங்க. அது செலவுகள் உங்களை அதிகரிக்கக்கூடிய தன்மை தான் இருக்கும். இந்த நேரத்தில் யாருக்காவது உதவி செய்கிறேன் பேர் வழின்னு கடன் வாங்கியோ அல்லது யாருக்காவது ஜாமீன் கையெழுத்து போட்டோ வேண்டாத சிக்கலில் மாட்டிக்காதீங்க. ஏன்னா 7 சனி உங்களுக்கு ஏதாவது ஒரு பாடம் கற்றுக் கொடுக்கணும்னு இருக்குது.
அந்த பாடத்தை நம்ம முதல்லையே கற்றுட்டோன்னா சனிக்கு வேலை இல்லாமல் போயிடும். அதனால் கொஞ்சம் யாருக்கும் பண உதவி கையில் இருந்தால் கொடுங்க, தாராளமாக கொடுங்க. ஆனால் தேவையில்லாமல் உங்களோட ஜாமீன் கையெழுத்து போகிறதோ அல்லது உங்களோட வீட்டு பத்திரம் வேறு ஏதான பத்திரங்களை கொடுத்து கடன் வாங்கி உதவி செய்கிறேன்னு ரெட்டிப்பு செலவுகளையும் உறவுகளையும் தொலைத்து விடாதீர்கள். கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய காலகட்டம் தான். ஆனால் எதானாலுமே 4 மாதம்தான். 4 மாதம் நல்லது, 4 மாதம் பாதகமாக இருக்கக்கூடிய ஒரு கலப்படமான பலாபலன்கள் தான் மேஷ ராசி அன்பர்களுக்கு. அதே நேரத்தில் இந்த மேஷ ராசியில் குரு பகவான் தன்னோட 5வது பார்வையாக மேஷ ராசிக்கு 7, 9, 11 ஆகிய இடங்களை பார்க்குறதுங்கிறது ரொம்ப ரொம்ப சூப்பர். நான் இது வரைக்கும் சொன்ன பாதகமான விஷயங்களை எல்லாம் தூக்கி எறிகிற மாதிரி குருவோட பார்வை அற்புதமாக இருக்குது. 5வது வீடு அப்படிங்கிறது பூர்வ புண்ணியஸ்தானம். எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் மனசு தைரியமாக இருக்கிற ஒரு காலகட்டம். குறிப்பாக மாணவர்களுடைய புத்திசாலித்தனம் வெளிப்படுகின்ற இடம். அதே நேரத்தில் மாணவர்களுக்கு காதல் ததும்புகின்ற ஒரு காலகட்டமாகவும் இருக்கும். பூர்வீக சொத்து ஏதாவது உங்களுக்கு வருகின்ற அல்லது பூர்வீக சொத்து சம்பந்தப்பட்ட வழக்குகள் இருந்தால் அது சரியாகும். அதே மாதிரி உங்களுடைய கணவன் மனைவி உறவில் பெரிய அளவுக்கு பாதிப்புகள் எதுவும் இருக்காது. சின்ன சின்ன சலசலப்புகள் வந்தால் ஊடலுக்கு பின் கூடல் அப்படிங்கிற மாதிரி மிகுந்த சந்தோஷத்தை தருகின்ற ஒரு காலகட்டமாக இருக்கும். குரு பார்க்க அனைத்து நன்மைகளும் கிடைக்கும். அதே மாதிரி குரு பாக்கியஸ்தானத்தை பார்க்கறதுனால வெளிநாடு சென்று படிக்கணும்னு ஆசைப்படுறவங்க, வெளிநாடு சென்று வேலை பார்க்கணுங்கிறவங்களுக்கெல்லாம் இந்த வேலை அமையக்கூடிய காலகட்டமாக இருக்கும். நல்ல நேரம். கொஞ்சம் கவனமாக இருங்க, அவ்வளோதான். தேவையில்லாமல் பணத்தில் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருந்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப அற்புதமான காலகட்டமாக மாற்றிக்கலாம். உங்களுக்கு வர்ற கஷ்டத்தை ஈஸியாக எளிதாக எதிர்கொள்ளலாம். அதே நேரத்தில் குரு பகவானுடைய பார்வையானது 11வது வீட்டில் விழுறதுனால வியாபாரம் தொழில் செய்கிறவங்களுக்கு கொஞ்சம் அபரீதமான லாபம் வரும். பணம் உடனே கைக்கு வரலைன்னாலும் ஈபரியாக இருந்தாலுமே லாபம் உங்களுக்கு மன நிறைவை தரும். தொழிலில் ஈடுபடுற திருப்திகரமான ஒரு சூழ்நிலையை ஏற்படுத்தி கொடுக்கும். கொஞ்சம் கவனமாக இருந்தீங்கன்னா ரெட்டிப்பான மகிழ்ச்சியை பெறலாம். சின்ன சின்ன கஷ்டங்களையும் தவிர்க்கலாம். நீங்கள் தேவையில்லாத பிரச்சனைகளில் மாட்டாமல் இருந்தீங்கன்னா சனி பகவானுக்கு வேலை இல்லாமல் பண்ணிடலாம். அதனால் மேஷராசியை பொறுத்தவரை இதை விதியாய் மதியால் வெல்லலாம் அப்படிங்கிற மாதிரி இந்த பலாபலன்களை ஏற்றமாக்குவதும் இரக்கமாக்குவதும் உங்கள் கையில் தான் இருக்கிறது. நன்றி, வணக்கம். அன்பிற்கினிய ரிஷபராசி அன்பர்களே, இந்த தமிழ் புத்தாண்டு உங்களுக்கு ஓஹோன்னு இருக்க போகிறது. ஜாக்பாட் தான். காரணம், இந்த வருஷத்தில் முதல் 5 மாதம் குரு பகவான் உங்கள் ஜாதகத்தில் 2வது வீட்டில் சஞ்சாரம் செய்ய போகிறார். தனஸ்தானம், குடும்பஸ்தானம், வாக்குஸ்தானம். அதுக்கப்புறம் ஒரு 5 மாதம் 3வது வீட்டில் கொஞ்சம் பண செலவுகளையும் உடல் ஆரோக்கியத்தையும் குறைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். அதுக்கப்புறம் திரும்பவும் 4வது வீட்டுக்கு வந்துடுவார். இந்த மாதிரி குரு பகவானோட சஞ்சாரம் 2, 3, 4 ஆகிய இடங்களில் இருக்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பானது. என்ன ஒரு விஷயம், குரு பயிற்சியாகி கடகராசியில் உச்சமாக இருக்கிற அந்த ஒரு 4-5 மாதம் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். செலவுகள் உங்கள் கட்டுப்பாட்டிலே இருக்காது. அதே நேரத்தில் சனி பகவானை பார்த்தீங்கன்னா யோகமான 11வது இடத்துல சஞ்சாரம் செய்ய போகிறார். அதுவும் குருவோட வீட்டில். பொதுவாக 11வது வீடு எந்த கிரகமாக இருந்தாலுமே சிறப்பான பலன்களை தரும். அதில் சனி பகவான் 11வது வீட்டில் இருக்கிறதுங்கிறது உங்களுடைய சிந்தனை செயல்பாடுகள், உங்களுடைய அணுகுமுறை எல்லாமே உங்களுக்கு சாதகமாக இருக்கும். கூடவே சனி பகவானுக்கு உதவி செய்கிற மாதிரி 10வது வீட்டில் ராகு பகவான் எதிர்பாராத செல்வத்தை தரக்கூடியவராக இருப்பார். ரிஷபராசிக்கு 4வது வீட்டில் இருக்கிற கேது தான் உங்கள் சுகஸ்தானத்தை கொஞ்சம் அசைச்சு பார்க்குற மாதிரி இருக்கும். பொதுவாக இந்த 2வது வீட்டில் இருக்கிற குரு பகவான் நீண்ட நாட்களாக மறுமணம் ஆல, முதல் திருமணம் சரியா இல்லை,
ரெண்டாவது திருமணத்துக்கான முயற்சிகள் நடக்கு அப்படின்னா அவங்களுக்கெல்லாம் இந்த காலகட்டத்தில் திருமணம் கைகூடி வருகின்ற சூழ்நிலையை பார்க்கலாம். அதே மாதிரி நிலுவையில் இருக்கிற வழக்குகள் ஏதாவது நீங்கள் போட்ட வழக்குகளாக இருக்கலாம், அல்ல உங்கள் மேலே யாராவது போட்ட வழக்குகளாக இருக்கலாம், அதெல்லாம் ஒரு முடிவுக்கு வருகின்ற ஒரு காலகட்டமாக இருக்கும். பொதுவாக இந்த நேரத்தில் சாட்சிக்காரன் காலில் விழுறதை விட சண்டைக்காரன் காலில் விழுறது நல்லது அப்படின்னு நீங்கள் புரிஞ்சுப்பீங்க. குரு பொதுவாக 2, 3, 4 ஆகிய இடங்களில் சஞ்சாரம் செய்யும்போது தாயாருடைய உடல்நலம் சார்ந்த விஷயங்களில் கொஞ்சம் கவலை ஏற்படலாம், அல்லது தாயாருடைய வைத்திய செலவுகள் சற்று அதிகமாக இருக்கின்ற காலமாக இருக்கும். அதே மாதிரி இந்த காலகட்டத்தில் நீங்கள் சகோதரர்கள் உடன்பிறப்புகளுக்கு இடையே ஏதாவது பாகப்பிரிவினைகள் சொத்து விஷயங்களில் பிரிச்சுக்கிறதுல ஏற்படுகின்ற ஒரு சூழ்நிலை இருக்கலாம். சில பேர் பழைய வாகனங்களை விற்றுட்டு புதிய வாகனம் வாங்குகின்ற ஒரு சந்தோஷமான சூழ்நிலை கூட ஏற்படும். இந்த காலகட்டத்தில் நீண்ட தூர பயணம், ரொம்ப நாளாக நமக்கு பத்ரிநாத் போகணும், ரொம்ப நாளாக காஷ்மீர் போய் பார்க்கணும் அப்படின்னு ஒரு எண்ணங்கள் மனசுக்கு அடியில் இருந்துகிட்டே இருக்கும். அந்த எண்ணங்கள் கைகூடுகின்ற ஒரு காலகட்டமாக இருக்கும். இப்படி குரு பகவான் உங்களுக்கு யோகங்களை அள்ளி தந்தாலும் சனி பகவானும் உங்களுடைய உழைப்புக்கேற்ற ஊதியத்தை கொடுத்தாலும் உங்களுடைய மாமனார் மாமியார் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் சின்ன சின்ன மனக்கசப்புகள் ஏற்படலாம், கருத்து வேறுபாடுகள் ஏற்படலாம். அதே மாதிரி உங்ககிட்ட இருக்கிற பழைய சொத்துக்கள் ஏதாவது விற்று புது சொத்து வாங்குகின்ற ஒரு சூழ்நிலை ஏற்படும். இந்த நேரத்தில் சனி பகவான் உங்களுக்கு எதிர்பாராத ஒரு மிகப்பெரிய அதிர்ஷ்டத்தை தருவார். நீங்கள் எதிர்பார்த்துருக்கவே மாட்டீங்க. அவ்வளோ பெரிய பணம் உங்களுக்கு எப்படி இங்கேருந்து வருமா, இந்த சொந்தக்காரங்கிட்டேருந்து வருமா அப்படின்னு கொஞ்சம் கூட எதிர்பாராத இடத்துலேருந்து மிகப்பெரிய அளவில் பண வரவு இருக்கும். அதே நேரத்தில் ராகு பகவானோட சஞ்சாரம் அப்படிங்கிறது நவம்பர் வரைக்கும் 10வது வீட்லேயும் அதுக்கப்புறம் 9வது வீட்டிலையும் ராகு பகவான் சஞ்சாரம் செய்ய போகிறார். மூத்த உடன்பிறப்புகளோட ஏதாவது ஒரு கருத்து வேறுபாடு இருக்கும். சில சமயங்களில் உங்களுடைய பிரம்மாண்டமான எதிர்பார்ப்புகள் ஒரு விதமான விரக்தியை ஏற்படுத்தலாம். நீதிமன்ற வழக்குகள் உங்களுக்கு சாதகமாக முடியும். ராகுவை பொறுத்தவரை உங்கள் வருமானத்தில் ஏதாவது சின்ன சின்ன மாற்றங்களை ஏற்படுத்தினாலும் யோகங்களை தருவார். கொஞ்சம் வசதி வாய்ப்புகளை அதிகரிப்பார், பண வரவை அதிகரிப்பார். கேது உங்கள் ஜாதகத்தில் 4 மற்றும் 3வது இடங்களில் சஞ்சாரம் செய்கின்ற சூழ்நிலை தான். நவம்பர் வரைக்கும் 4வது வீட்லேயும் அதுக்கப்புறம் 3வது வீடு. 3வது வீட்டுக்கு வரும்போது கேது அள்ளி தரப்போகிறார் தான். ஆகவே முதல் பாதியில் ராகு அள்ளி தருவார், 2வது பாதியில் கேது அள்ளி தரப்போகிறார். ஆனால் கேது 4வது வீட்டில் சஞ்சாரம் செய்கின்ற முக்கியமான காலகட்டம் மாணவர்களுக்கு ஒரு தேக்க நிலை இருக்கும். இத்தனை நாள் சரியாக படிச்சிருந்தானே திடீர்னு என்ன அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை. நல்ல வேளை முதல்ல 6 மாதம்தான். நவம்பருக்கு அப்புறம் 3வது வீட்டுக்கு கேது வந்துடுவார். ஆனால் அந்த காலகட்டத்தில் தான் சில பேர் வெளிநாடு போகணும், மேல் படிப்பு படிக்கணுங்கிற முயற்சிகளெல்லாம் செய்வாங்க. அதில் சின்ன சின்ன தடங்கல்கள், இடைஞ்சல்கள், பண கஷ்டங்கள் இந்த மாதிரி வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. பொதுவாக இந்த வருடம் பராபவ வருடம் எல்லா ராசிக்குமே ஓரளவுக்கு நன்மைகளும் தீமைகளும் கலந்து தான் இருக்கும். ஏன்னா குருவை பொறுத்தவரை 3 வீட்டில் சஞ்சாரம் செய்கிறார். ராகு கேது 2 வீடு. அதே நேரத்தில் சனி பகவான் ரிஷபராசியை பொறுத்தவரை 11வது இடத்தில் அற்புதமான பலன்களை தர இருக்கின்றார். ஆகவே இந்த ராகு கேது பயிற்சி மிகப்பெரிய மாற்றத்தை ரிஷபராசி என்பவர்களுக்கு நவம்பர் மாதத்திலேருந்து ஏற்படுத்தும். அதே நேரத்தில் மிக முக்கியமான குருவோட பார்வை அப்படிங்கிறது 6, 8, 10 ஆகிய இடங்களில் வேறுது கூட ஒரு விதத்தில் நன்மை தான். ஏன்னா குரு பார்க்க அனைத்து தோஷங்களும் விலகும்னாங்க. 6வது வீடும் 8வது வீடும் தானே தோஷம். அப்போ 6வது வீட்டில் உடல் ரீதியான பிரச்சனைகள் சரியாகும். 8வது வீட்லேயும் உங்களுக்கு ஏற்பட்ட அவமானங்கள் அல்லது உங்களுக்கு ஏற்பட்ட அந்தஸ்து கௌரவ குறைபாடு இதெல்லாம் சரியாகின்ற ஒரு சூழ்நிலை தான் இருக்கும். பெரிய அளவுக்கு
வியாதிகள் வராது அப்படின்னாலும் அப்பப்போ கொஞ்சம் மன அழுத்தங்கள் வந்து போகக்கூடிய காலகட்டமாக இருக்கும். ஏன்னா ரிஷபராசியை பொறுத்தவரை அவங்க எப்போவுமே மெதுவாக தங்களுடைய வேலை பழுவை ஒரு விதமான அட்டவணையோடு செயல்படுத்தக்கூடியவர்கள். அதனால் அவங்களுக்கு பெரிய கஷ்டங்கள், அவசரமாக பதட்டமாக வேலை பண்ணுறவங்க இல்லை. அதே நேரத்தில் 10வது வீட்டில் குரு பகவான் பார்க்கறதுங்கிறது வேலையில் ஒரு சின்ன மாற்றம், அல்லது வேலையில் இடமாற்றமாக இருக்கலாம், அல்லது உங்களுடைய பதவி மாற்றமாக இருக்கலாம். ஏதோ ஒரு சேஞ்ச் உங்கள் ஜாதகத்தில் இந்த 10வது வீட்டில் குரு பார்க்கறதுனால ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. பொதுவாக உங்கள் வருமானம் அதிகரிக்கின்ற ஒரு சூழ்நிலை தான், பெரிய கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை. நல்ல அற்புதமான மிக அதிர்ஷ்டமான யோகமான பலன்களை ரிஷபராசி என்பர்கள் பெறப்போகிறார்கள். நன்றி, வணக்கம்.